நம்முடைய ஆண்டவரும் உலக இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின் நாமம் மகிமைப்படுவதாக. அந்த நாமத்தால் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கடந்த 7 மாதங்களிலும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம்முடைய தேசத்தையும் கண்ணின் மணி போல பாதுகாத்த ஆண்டவர் இந்த புதிய மாதத்தை காணும்படியாய் நமக்கு கிருபை தந்திருக்கிறபடினால் ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. கர்த்தர் நல்லவர். இந்த புதிய மாதத்திலும் தேவ சமூகத்திலே காணப்படுகிற தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவனுடைய வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். என் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 2024ஆம் ஆண்டு வருட வாக்குத்தத்தமாய் தேவன் நமக்கு தந்த வாக்குத்தத்த பகுதி நெகேமியாவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 31வது வசனம். கொஞ்சம் நம்ம ஞாபகப்படுத்துறது நல்லது. நெகேமியா 13:31. என் தேவனே, எனக்கு நன்மை உண்டாக என நினைத்தாலும். கர்த்தர் தீமை செய்கிற தேவன் அல்ல, அவர் நமக்கு நன்மையை கொடுக்கிற தேவன். மீன் கேட்டால் மீனை தான் கொடுப்பார், அப்பம் கேட்டால் அப்பந்தான் கொடுப்பார். எதை கேட்குறோமோ அதை தான் கொடுப்பார். அதனால தான் என் தேவனே எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தலாம். கர்த்தர் நமக்கு நன்மை உண்டாக நம்மை நினைக்கிற வேளையில், நம்மை ஆசீர்வதிக்கிற வேளையில் நாம் மற்றவர்களுக்கும் நன்மையானதை தான் நாம் கொடுப்போம். ஆமீன். கொடுத்து நாம் அவர்களை ஆசீர்வதிப்போம். ஏனென்றால் கர்த்தர் நமக்கு இதை தந்திருக்கிறார், நீங்களும் இதை புசித்து இல்லாவிட்டால் இதை பெற்று ஆசீர்வாதமாயிருங்கள் என்று நாம் அவர்களை வாழ்த்துவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாத வாக்குத்தத்தமாய் தேவன் நமக்கு தந்த வாக்குத்தத்த பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம், ஜான் சாப்டர் 15 verse 7. நான் இதை வாசிக்கிறேன், அதன் பிறகு படிக்கிறேன், அதன் பிறகு யாவரும் சேர்ந்து படித்து நாம் ஜெபித்து இன்றைக்கே இப்பொழுதே இந்த ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஜான் சாப்டர் 15 verse 7. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் என்னிலும், யாவரும் சேர்ந்து நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நாம் வேதத்தின் மீது வசனத்தின் மீது கருத்தை வைத்து, ஆண்டவரே எனக்கு எவ்வளவோ காரியங்கள் நிறைவேற வேண்டியது இருக்கிறது, ஆண்டவரே இன்றிலிருந்து தகப்பனே நான் இன்னும் அதிகமாய் உம்மில் நிலைத்திருக்கவும் உம்மில் இருக்கவும் உம்முடைய வார்த்தை எனக்குள் நிலைத்திருக்கவும் கிருபை செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபித்து அந்த நல்ல ஆசீர்வாதங்களை, நம்முடைய வாஞ்சைகள், விருப்பங்கள், தேவைகள் எல்லாவற்றையும் நாம் சுதந்திரித்து கொள்ள நாம் ஆயத்தப்படுவோம். இவைகள் எல்லாம் ஆண்டவருடைய கருத்தில் இருக்கிறது. ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தாலே ஜெபிக்கிறேன். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நாங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்பதை சொல்லி இருக்கிறீரே. ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காய் நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த 8வது மாதத்திலிருந்து ஒரு விசேஷித்த ஜனங்களாய், ஜாதியாய் எங்களை நீ மாற்றப் போகிறீரே, குடும்பமாக எங்களை மாற்றப் போகிறீர். அதற்காக உமக்கு நன்றி. நீ சொல்லி இருக்கிறீர், நீங்கள் விசேஷித்தவர் என்று சொல்லி இருக்கிறீர். அந்த வார்த்தை இந்த நாளிலே கிரியை செய்யட்டும் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உம்மை நோக்கி கேட்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் கர்த்தர் ஆமென்றும் ஆமேன் என்று நீர் பதில் கொடுத்து அவளை மகிழ்ச்சியாக்கும் சாட்சி உள்ள ஒரு ஜீவியமாய், மற்றவர்களுக்கு முன்பாய் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பமாய், ஆண்டவரே இவளை ஆசீர்வதித்து இவள் எல்லைகளை பெரிதாக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் செய்ய வல்லவர். அதற்காக ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை, வாக்குத்தத்தத்தை ஒவ்வொருடைய சிரசின் மீது வைத்து ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவர், நிறைவேற்றி தந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். சத்தமா வாசிப்போமா? நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஒன்றை நினைத்து கொள்ளுங்கள், நாம் கேட்டுக்கொண்ட காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறினதா, இல்லாவிட்டால் நிறைவேறாமல் இருக்கிறதா, இல்லாவிட்டால் நிறைவேறினது அதை நான் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்வீர்கள் என்றால் நீங்கள் பாக்கியவான்கள். எப்பொழுதுமே நம்முடைய ஆண்டவர் நிபந்தனையின் தேவன், அது மறுக்கவும் முடியாது. எந்த வேத பகுதியை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கிறார் என்றால் ஒரு நிபந்தனை.
வீட்டில் இருக்கிற பிள்ளைகளிடம் சொல்வது, நீ நன்றாய் படித்தாய் என்றால் உனக்கு இந்த பரிசை, நல்ல மார்க் எடுத்தாய் என்றால் இந்த கிஃப்டை நான் உனக்கு வாங்கி தருவேன் என்று பெற்றோர்கள் சொல்லுகிறார்கள். காரணம், அந்த பிள்ளை நல்லா படிக்கணும்னு ஒரு ஆசை, ஒரு வாஞ்சை நம்முடைய இருதயத்தில் இருக்கிறபடினால அந்த பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிபந்தனையை நாம் சொல்லுகிறோம். அதே போல் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால். இந்த வார்த்தை தான் முக்கியம். நிலைத்திருந்தால், நிலைத்திருந்தால். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால், நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். செய்யப்படும். நான் செய்து அதை உங்களுக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் செய்து கொடுப்பேன், செய்யப்படும் என்று சொல்லுகிற வேளையில் அதில் இன்னொரு மேன்மை இருக்குது. ஏதோ ஒரு செகண்ட் ஹேண்டோ இல்லை பழசோ கொடுக்கிற தேவன் அல்ல. அவர் புதிதாய் உருவாக்கி அவர் கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். புதிதாக சிருஷ்டித்து கொடுக்க அவர் சிருஷ்டிப்பின் தேவன். சிருஷ்டித்து புதிதாக்கி கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். என்றைக்குமே அந்த புதிதான ஒரு ஆசீர்வாதத்தை உலக பிரகாரமாய் புதிதாய் ஒரு பொருளை வாங்குகிற வேளையிலே நம்முடைய இருதய மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் அது பழையதாக இருந்தாலோ இல்லாவிட்டால் செகண்ட் ஹேண்டாக இருந்தாலோ எப்படி இருந்தாலும் நாம் அதை அதிகமாய் அதை ரசிப்பது கிடையாது. ஒரு புதிதுக்கும் புதிது அல்லாததுக்கும் வித்தியாசம் இருப்பது போல ஆண்டவர் சொல்கிறார், புதிதாக அது செய்யப்படும், செய்து நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். இங்கே நிபந்தனை என்னவென்றால், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் நிலைத்திருந்தால். ரெண்டு காரியத்தால், நீ என்கிட்ட இருக்கணும், நிலைத்திருக்கணும், என் வார்த்தை உனக்கிட்ட நிலைத்திருக்கணும். ரெண்டு காரியத்தை இந்த ரெண்டு காரியமும் நீ செய்தால் நான் கொடுப்பேன். இந்த மாதத்தில் தேவன் அப்படி செய்ய போகிறார். இதற்காக நம்ம எந்த ஒரு பிரயாசப்பட வேண்டியது இல்லை. நம்ம முழுவதுமாய் ஆண்டவருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து விட்டால் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆமென்றும் ஆமேன் என்று உங்களுக்கு நிறைவேற்றி தர அவர் வல்லவராயிருக்கிறார், வல்லவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால், நிலைத்திருக்க வேண்டும், நிலைத்திருக்க வேண்டும். ஆரம்ப காலத்தில் இது வழக்கமாக எல்லாரிடமும் உள்ளதான், எல்லா குடும்பங்களிலும் உள்ளதான். ரட்சிக்கப்பட்ட உடனே அன்றைக்கு நாங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு விட்டோம், நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாறிவிட்டோம் என்று சொல்லிவிட்டு ஞானஸ்நானத்தை எடுப்பார்கள். அப்புறமா ஆவியினாலும் அபிஷேகத்தினால் நிறையப்படுவார்கள், எல்லாம் இருக்கும். ஆனால் அவர்களுக்குள் ஒரு மாற்றம் வரும். ஜெபிக்கணும், வேதம் வாசிக்கணும், ஆலயத்துக்கு போகணும், தேவனை ஆராதிக்கணும், இப்படிப்பட்ட பல காரியங்கள் அவருடைய இருதயத்தில் இருக்கும். ஆரம்ப காலத்தில் போக 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 எதில் நிலைத்திருந்தார்களோ அதை விட்டு ஒரு ஸ்டெப் வெளியே வருவாங்க, அடுத்து வெளியே போவாங்க. நிலைத்திருக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தங்களை மாற்றி விடுவார்கள். இன்றைக்கு முதல் பகுதியை மட்டும் நான் தியானிக்க போகிறோம். நீங்கள் என்னிலும், இதை தான் நம்ம இன்றைக்கு என்னில் நிலைத்திருங்கள், நீங்கள் என்னில் நிலைத்திருங்கள். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. வசனத்தை மட்டும் சொல்லிவிட்டு தேவ செய்திக்கு நேராக நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24:35. Matthew chapter 24 verse 35. Matthew chapter 24 verse 35. வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. ஒரு ஆமென் சொல்லுவோமா? செய்யப்படும் என்று சொன்னார், அந்த வார்த்தை ஒழிந்து போகாது. நம்மை பார்த்து ஆண்டவர் சொன்னார், என்ன சொல்லி இருக்கிறார்? நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இந்த வார்த்தை, வானம் பூமி ஒழிந்து போகும், கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒரு பொழுதும் ஒழிந்து போவதில்லை. நிச்சயமாய் தேவன் நிறைவேற்றி தருவார். நினைத்து கொள்ளுங்கள், நினைவு கூறுங்கள், விசுவாசியுங்கள். வாக்கு தத்தத்தின்படி தேவன் உங்களை ஆசீர்வதிக்க இடம் கொடுங்கள். அவர் சுத்தமாய் இருக்கிறார். நீங்கள் என்னில் நிலைத்திருங்கள். கர்த்தருக்குள் நிலைத்திருப்பது எப்படி? அதான் நான் முன்பு சொன்ன போல, நான் ஆண்டவருக்குரியவன், ஆண்டவர் எனக்குரியவர், நான் இயேசுவின் பிள்ளை. இப்படியெல்லாம் ஆண்டவரோடு பல காரியங்களை சொல்லிவிட்டு கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிறோமா? இல்லாவிட்டால் நம் கவனங்கள், நம் எண்ணங்கள், நம் நடைகள் எல்லாம் மாறி போயிருக்கிறதா? பரிசுத்த வேதாகமத்தில் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15 முதல் 17 வரைக்கும் உள்ள வேத பகுதியை நாம் வாசிக்க போகிறோம். 1 John chapter 2 verses from 15 to 17. 1 John chapter 2 15 to 17. 1 யோவான் 2ஆம் அதிகாரம்
15 முதல் 17 வரைக்கும் வாசிங்க பார்க்கலாம். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் பிதாவின் அன்பு இல்லை. எவ்வளவு திட்டமாய் தீர்க்கமாய் ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க. வானம் பூமி ஒளிந்து போகும், அதனால் நீ உலகத்திலேயும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாத. அது ஒளிந்து போகும், அது அழிந்து போகும், அது மாறி போகும், அது கேட்கும். நீ யார் என்று கேட்கும் நீ அவைகளிடம் அன்பு கூர்ந்தால். ஆரம்பத்தில் அன்பு கூறுகிற வேளையில் வரவேற்கும். போக 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 இந்த உலகமும் உலகத்தில் உள்ளவைகளும் நம்மை பார்த்து கேட்கும், நீ யார் என்று கேட்கும். அப்படி நீ உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூர்ந்தால், உலகத்தில் ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. பிதாவின் அன்பு இல்லை, கிடையாது. நேசிக்க வேண்டியவைகளை நேசித்து, சிலர் சொல்லுவாங்க எங்கள் அம்மா அப்பாவை விட அவங்க என்கிட்ட அவ்வளவு அன்பாக இருக்காங்க, அவங்க என்கிட்ட அன்பாக இருக்காங்க. அப்படி அவங்கள நேசிக்க ஆரம்பிப்பாங்க. ஒரு நாள் அவங்களே பிடிச்சி வெளியே தள்ளுவாங்க. தாய் அன்பு, தகப்பனை அன்பு தன்னுடைய பிள்ளைகள் மேல் இருக்கிற வேளையில் அந்த பிள்ளைகள் அந்த அன்பை அந்த பாசத்தை விட்டு வெளியே போகிற வேளையில் ஒரு நாள் நிச்சயமாய் தள்ளப்படுவார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ உலகத்திலேயும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதீர்கள் சொல்லிவிட்டு சொல்லுகிறார், ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் நான் அன்பு கூற மாட்டேன், அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனென்றால் அவன் மூலமாய் ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படலாம். தூஷிக்கப்படுவதற்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. இரண்டாவதாக ஏன் ஆண்டவர் இந்த காரியத்தை சொன்னார் என்றால், வாசிக்கலாம் அடுத்த வசனம் 16 வசனம். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏன் 16வது வசனம்? ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகளெல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள். அப்போ உலகத்தில் என்ன கிடைக்குது? அசுத்தம்தான் கிடைக்குது. உலகத்துக்கு அன்பு கூர்ந்தால், உலகத்திலே அன்பு கூர்ந்தால் இந்த மனிதனுக்கு என்ன கிடைக்கிறது? அசுத்தமானவைகள் கிடைக்கிறது. தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களைத்தான் இவன் பெற்றுக்கொள்வான். பிரியமான பாதையில் இவன் நடக்க முடியாது. ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் அது சொல்லப்பட்டிருக்கிற என் வார்த்தைகள் ஒளிந்து போகாது. அதனும் சொல்கிறார், ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏன்? அந்த உலகத்தில் மாம்சத்தின் இச்சை இருக்கிறது, கண்களின் இச்சை இருக்கிறது, ஜீவனத்தின் பெருமை இருக்கிறது. இவையெல்லாம் உலகத்தில் உள்ளவைகள், பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. ஆண்டவர் தாழ்மை உள்ளவர், அன்பு உள்ளவர். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறவர். ஆண்டுடைய சமூகத்திலிருந்து சில வேளையில் குடும்பத்தில் பாருங்கள், பிள்ளைகள் தவறு செய்தால் இந்த தாயின் தகப்பனை மன்னித்து ஏற்றுக்கொள்கிறார்கள். இது ஆண்டவரிடத்தில் இருக்கிறது. ஆனால் உலகத்தில் அப்படி இல்லை. உலகம் அழிவின் பாதையிலே மனிதனை வழி நடத்துகிறது. மாம்சத்தின் இச்சை முதலாவது சொல்லப்பட்டிருக்கிறது, மாம்சத்தின் இச்சை. இரண்டாவது கண்களின் இச்சை. மூன்றாவது ஜீவனத்தின் பெருமை. இவைகள் உலகத்தினால் உண்டானவைகள், ஆண்டவரால் உண்டானவைகள் இல்லை. ஆவியின் கனியோ தேவனால் உண்டானது, பிதாவினால் உண்டானது. அதில் எவ்வளவு காரியங்கள் அடைய. ஆவியின் கனிகள் எத்தனை? 9. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அன்பு எங்கிருந்து ஆரம்பிக்குது? அன்பிலிருந்து ஆரம்பிக்குது. இச்சை அடக்குது, இச்சை அடக்கம். இச்சை வரும், அதை மனிதன் அடக்கிக் கொள்கிறான், அப்புறப்படுத்துகிறான். அவ்வளவு அழகாக சொல்லப்பட்ட அந்த ஆவியின் கனி. அந்த ஆவியின் கனிக்குள் இருக்கிற அந்த கனியை ஒருவன் புசிக்க ஆரம்பிக்கிற வேளையில் கர்த்தர் அவனை வித்தியாசமாய் மாற்றுகிறார். ஆவியின் கனியை புசியுங்கள், உலகத்தால் உண்டானவைகளை புசிக்காதீர்கள்.
அதை பார்க்காதீர்கள். அது உங்களை வேறு வழிக்கு கொண்டு போகும். இது இயேசுவால் உண்டானது அல்ல, பிதாவினால் உண்டானது அல்ல, ஆவியானவர் நமக்கு கொடுத்தது அல்ல. உலகத்தில் இருப்பவரை காட்டிலும் பெரியவர் கொடுத்தது 9 ஆசீர்வாதங்கள். அந்த 9ஐயும் ருசித்து பாருங்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஆமேன், ஆமேன். பாருங்க, முதல் சொல்லப்பட்டிருக்கிறது மாமிசத்தின் இச்சை. மாமிசத்தின் இச்சை. அதற்கு முன்பாக ஒரு வசனத்தை சொல்லுகிறேன். பிலிப்பியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20வது வசனம் எடுங்க. பிலிப்பியர் 1:20. நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல மிகுந்த தைரியத்தோடே ஜீவனானாலும் சாவினானாலும் கிறிஸ்து என் சரீரத்திலே மகிமைப்படுவார். ஒரு ஆமேன். கிறிஸ்து என் சரீரத்தில் மகிமைப்படணும். இங்க மாம்சத்தின் இச்சை என்று சொல்லுகிற வேளையில் மாம்சம், இந்த சரீரம் விரும்புகிறவற்றை மனிதன் எப்படி விரும்பி தன் சரீரத்தை மாற்றுகிறானோ அதிலே அந்த இச்சையில் அவன் விழுகிறான். மாம்சத்தின் இச்சை. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். மாம்சம், சரீரம் இச்சிக்கிற விரும்புகிறவற்றை மனிதன் செய்ய விரும்பி, இல்லாவிட்டால் பெற்றுக்கொள்ள விரும்பி தன் மாம்சத்தை அவன் திருப்திப்படுத்துகிறானோ அவன் தேவனிடத்தில் நிலைத்திருக்கவே முடியாது. அப்படிதானே? மரணம்னாலும் சரி, ஜீவன்னாலும் சரி, என் சரீரத்தில் என் தேவன், என் மாம்சத்தில் தேவன் மகிமைப்படணும். ஆமேன். பாருங்க, இதனால் மனுஷனுடைய நிலைமை பரிதாபமான ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுகிறது. 312வது பக்கம் யாக்கோபின் புஸ்தகம், ஜேம்ஸ் சாப்டர் 1 verses 14 and 15. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 14-15. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 14-15. அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். அவன் தன் சுய இச்சையினாலே, மாம்ச இச்சையினாலே அவன் இழுக்கப்படுகிறான். இழுக்கப்பட்டவன் சிக்குண்டுகிறான். அதை சிக்கி போகிறான். ஒரு சிலந்தி வலை இருக்கு, ஒரு ஸ்பைடர் வெப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ஸ்பைடர், அந்த சிலந்தி வலைக்குள்ளால ஒரு பூச்சி விழுகிற வேளையில் அந்த பூச்சி அதில் என்ன செய்யுது? சிக்கி போகுது, வெளியே வர முடியலை. அதன் முடிவு அந்த சிலந்திக்கு இது இரையாகிறது. அதே போல ஒரு மனிதன் சுய இச்சையிலே இழுக்கப்படுகிறான். பின்பு அதில் அப்படியே சிக்கொண்டு அதில் மாட்டி அவன் சோதிக்கப்படுகிறான். அடுத்த வசனம், பின்பு இச்சையானது கர்ப்பந்தரித்து, உடனே அந்த மாம்ச இச்சை அப்படியே ஒன்றும் செய்யாதுன்னு நினைக்க வேண்டாம். அந்த மாம்ச இச்சையானது கர்ப்பம் தரிக்கிறது. அந்த கர்ப்பம் தரித்து அது பாவத்தை பிறப்பிக்கிறது. பாவம், அந்த கர்ப்பம் தரித்த பாவம் பிறக்கும் போது அது பாவமாய் மாறி அந்த பாவம் பூர்ணமாகும் போது மரணத்தை கொண்டு வருகிறது. மாம்சத்தின் இச்சை. சொல்லுவாங்க, என்னத்துக்கு அந்த காரியத்தை பண்ணுற, என்னத்துக்கு அந்த காரியம், ஒரு நாளுங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு, நீ சந்தோஷமாக இருக்கலாம், உன் மாம்சத்தை நீ திருப்தி ஆக்கலாம். ஒரு நாள் பின்பு வருகிறது, பாவம் பூர்ணமாகிறது, பாவத்தை பிறப்பிக்கிறது, பாவம் பூர்ணமாகிறது. அவனுடைய நிலைமை மரணத்துக்கு நேராய் கடந்து செல்லுகிறது. பரிதாபமான ஒரு நிலைமை. இவைகள் உலகத்தினால் உண்டானவைகள், ஆண்டவரால் உண்டானவைகள் அல்ல. பாவத்திலிருந்து ரட்சிக்கும்படியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்தார், உண்மைதான். ஆனால் அறிந்தும் தெரிந்தும் கண்களின் இச்சைக்கு தன்னை அர்ப்பணித்து உலகத்தில் உண்டானவைகளோடு நெருங்கி பழகிற வேளையில் மனிதன் முடிவு அது கர்ப்பம் தரித்து பாவமாய் மாறுகிறது. அந்த இச்சை பாவமாய் மாறுகிறது. பின்பு அந்த பாவம் பூரணமாகும்போது மனிதன் மரணத்துக்கு நேராய் செல்லுகிறான். முதலாவது மாம்சத்தின் இச்சை. இரண்டாவதாக கண்களின் இச்சை. கண்களின் இச்சை. 3 காரியங்களை இதிலெல்லாம் நிலைத்திருக்கவே முடியாது. நிலைத்திருக்க வேண்டும் என்றால் ஆண்டவருக்குள் நிலைத்திருக்கிற வாழ்க்கை தான் வாழ்க்கை. ஆண்டவருடைய வார்த்தையில் நிலைத்திருப்பது தான் வாழ்வு, அது ஆசீர்வாதம். இரண்டாவது கண்களின் இச்சை. நீதிமொழிகளின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 5வது வசனம். நீதிமொழிகள் 23:5. இல்லாமற் போகும் பொருள் மேல்
உன் கண்களை பறக்க விடுவானேன். அது கழுகை போல சிறகுகளை தனக்கு உண்டு பண்ணிக்கொண்டு ஆகாய மார்க்கமாய் பறந்து போகும். நீ அதை பிடிக்க முடியாது, நீ அதை தொட முடியாது. இல்லாமல் போகும், அழிந்து போகும். வானமும் பூமியும் ஒளிந்து போகும். இல்லாமல் போகும் பொருள் மேல் உன் கண்களை பறக்க விடுவானேன். பறக்க விடுவானேன். ஏன் அதுக்கு பின்னால ஓடுற? அது ஓடிக்கொண்டே இருக்கிறது, நீ அதை துரத்தி கொண்டே இருக்கிற. அது உனக்கு கிடைக்கணும்னு நினைக்க, ஆனால் ஒரு நாள் அது ஆகாய மார்க்கமாய் பறந்து போக. உனக்கு ஆகாய மார்க்கமாய் பறக்க முடியாது, ஓடுவாய். இன்றைக்கு கண்கள் பார்க்கிறது, இதை வாங்கினால் என்ன, இதை பெற்றுக்கொண்டால் என்ன, இப்படி செய்தா என்ன? ஐயா, ஆண்டவர் கண்களை உருவாக்குனது ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் நம்முடைய கண்களை ஏறெடுக்கத்தான் கர்த்தர் விரும்புகிறார். அதைத்தான் நாம் செய்ய வேண்டும். அதை விரும்பாமல், தேவனை நினையாமல், இல்லாமல் போகும், அழிந்து போகும் இந்த உலகத்தை, உலகத்திற்குரிய காரியங்களை இச்சித்து அதற்கு நேராய், உலகத்தின் பொருட்களை இச்சித்து அதற்கு நேராய் ஏன் உன் கண்களை செலவிடுகிறாய்? பாருங்க, இந்த கிறிஸ்மஸ் டைமில் இல்லாவிட்டா ஏதாவது ஃபங்க்ஷன் நடக்கிற வேளையில் எல்லா பொருளும் கொஞ்சம் டிஸ்கவுண்டில் போடுவாங்க. டிஸ்கவுண்டில் போடுறத அந்த பார்த்து, பேப்பரில் பார்த்தோ, டிவியில் பார்த்தோ, பேம்லெட்டில் பார்த்தோ, இது எவ்வளோ அழகாக இருக்குது, அதை கொண்டு போய் இந்த இடத்துல போட்டால் நல்லா இருக்குமே, அந்த இடத்துல வாங்கி வச்சா நல்லா இருக்குமே. ஆனால் கையில் என்ன இருக்காது? காசு இருக்காது. ஒரு கார்டு இருக்கும். அதை கொண்டு போய் பார்க்குறதெல்லாம் வாங்கி கொண்டு போய் வீட்டில் கொண்டு வச்சிடுறது. ஒரு மாதம் கழித்து, 2 மாதம் கழித்து வரும், பில்லு வரும். இதுக்கு இவ்வளோ விலை போட்டிருக்கானே, இவ்வளோ விலையும் மறந்துடும். ஏன்னா கண்கள் பறந்து போச்சு. பார்க்க 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 இது அழகாக இருக்குது வாங்கி கொண்டு போட்டாச்சு. அதை கொடுக்கும்போது தான், பணத்தை ரீபேமெண்ட் பண்ணும்போது தான் வலி எடுக்கும், சரீரத்தில் வலி எடுக்கும். சிக்குண்டு போவான். நான் சொல்லுகிறேன், நான் கேள்விப்பட்டதில் அநேக காரியங்கள், உண்மையான காரியங்கள் சொல்கிறேன். கடைசியில் என்ன பண்ணுறாங்கன்னா, நண்பர்களுக்கு அதை விலைக்கு கொடுப்பாங்க. ஏதோ ஒன்று நீ வாங்கிட்டு போப்பா, காசை கொடுப்பா. இங்கே சிக்குண்டு போயிருக்கிறான். இவனுடைய காரியங்கள் எல்லாம் மரணத்தை பிறப்பிக்கும்படியாக காணப்படுகிறது. எல்லாம் பறந்து போகுது, ஆகாய மார்க்கமாய் பறந்து போகுது. இப்படி அநேக காரியங்கள் நடக்கிறது. ஏன்? உன் கண்களின் இச்சைக்கு கொஞ்சம் விலகிரு. ஆண்டவர் சொல்லியிருக்கார், உன் கண்களை ஏறெடுத்து என்னை பார், நான் உனக்கு அதை கொடுப்பேன். கர்த்தர் கொடுக்கிற வேளையில இலவசமாய் அவர் அதை கொடுப்பார். நேர்த்தியானதை கொடுப்பார், அழகானதை கொடுப்பார், மேன்மையானதை கர்த்தர் தர வல்லவராயிருக்கிறார். ஆமேன். இது எல்லாம் உலகத்தில் உண்டானவைகள். ஆனால் என் ஆண்டவருடைய கருத்தில் அவர் உண்டாக்கி கொடுக்கும்போது நாம் ஒரு காரியத்தை சொல்லுவோம், கர்த்தர் இதை எங்களுக்கு கொடுத்தார். ஆமீன். அது பெர்மனன்ட் பிளஸிங், நிரந்தர ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். முதலாவது மாம்சத்தின் இச்சை, 2வது கண்களின் இச்சை, 3வது இது ஒரு பொல்லாத ஒரு பெருமை, ஜீவனத்தின் பெருமை. உலகத்தில் காணப்படுகிற, மனிதனுக்குள் காணப்படுகிற மகா அழிவை கொண்டு வருகிற ஒரு பெருமை, ஜீவனத்தின் பெருமை. உண்மைதானே? மனிதன் பெருமைப்படுத்துகிற ஒரு ஆவி அவனுக்குள் வந்து விட்டால் என்றால், மனிதனால் பெருமைப்படுத்தக்கூடிய ஒரு ஆவி அவனுக்குள் வந்து விட்டால், அது அசுத்த ஆவி, அது அழிவுக்கு நேராக அவனை கொண்டு செல்லுகிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 13வது வசனம் எடுத்து பாருங்க. ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 8 verse 13. பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் கர்த்தர் வெறுக்கிறார். ஆமேன். கர்த்தர் வெறுக்கிறார். பெருமை உள்ளவனுக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டு வாய், எவ்வளோ அழகாக சொல்லி பாருங்க. புரட்டு வாயையும் கர்த்தர் வெறுக்கிறார். ஒரு மனிதனுக்கு பெருமை வருகிற வேளையில் அதுக்கு கூடவே அகந்தையும் வருகிறது. இந்த ரெண்டும் இணைந்து அவனை தீய வழிக்கு நேராக கொண்டு சொல்லுகிறது. தீய வழிக்கு போகிற வேளையில் இவன் வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற எல்லாமே புரட்டு வாயாக இருக்கிறது. எல்லாம் புரட்டி போகிற வாயாக இருக்கிறது. எவ்வளோ அழகாக ஆவியானவர் எழுதியிருக்கிறார் பாருங்க. பெருமை
ஜீவனத்தின் பெருமை. பெருமை தான் இன்னைக்கு மனுஷனை அழிவுக்கு நேராக அழித்து செல்லுகிறது. பெருமை. உன்னை விட நான் குறைஞ்சவன் கிடையாது, உங்களை விட நாங்கள் குறைஞ்சவங்க கிடையாது. பெருமையும் அகந்தையும் தீய வழிக்கு கொண்டு போகிறது. அதன் பிறகு புரட்டு வாய், இவனுடைய வாய் புரள ஆரம்பிக்கிறது, புரட்டு வாயாய் வருகிறது. உங்களுக்கெல்லாம் தெரியும், நீங்களும் ரொம்ப கேள்விப்பட்டிருப்பீங்க. வெளிநாடுகளுக்கு வேலை செய்ய போகணும், வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வர்றாங்க. நான் யாரை சொல்கிறேன்னா கிறிஸ்தவரில் சொல்லுகிறேன். இங்கே வர்றாங்க, வந்து முதலாவது என்ன தேடுறாங்க தெரியுமா? ஒரு ஆலயம் வேணும்னு தேடுறாங்க. ஆலயம் வேண்டோடு வராங்க, ஆலயத்துக்குள்ளே வராங்க, ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா வந்தவங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா ஆலயத்துக்கு ஒழுங்காக வராங்க இல்லை, ஆண்டவரை தேடுறாங்க இல்லை, ஜெபிக்க ஆரம்பிக்காங்க. கர்த்தர் அவர்களுக்கு ஒரு வேலையை கொடுக்குறார். அந்த குடும்பத்தில் ஒரு ஆளுக்கு ஒரு வேலையை கொடுக்குறார். கொஞ்சம் 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 கொஞ்சமாக வளர்ந்து வருகிறார்கள். திரும்பவும் ஆலயத்துக்கு வராங்க, ஜெபிக்க தொடர்ந்து ஆலயத்துக்கு வந்துட்டுருக்காங்க, ஜெபிக்க ஆரம்பிக்காங்க. வேலையை கொடுத்து ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க, ஆண்டவரே எங்களுக்கு ஒரு கார் வேணும், வேலைக்கு போகிறதுக்கு ஒரு கார் வேணும். ஆண்டவர் அதையும் கொடுக்குறாரு. அதன் பிறகு ஜெபிக்கிறாங்க, ஆண்டவரே எங்களுக்கு ஒரு வீடு வேணும், ஒரு வீடு தாரும் ஆண்டவரேன்னு. ஆண்டவர் இரக்கமோ மனதுருக்கம் நிறைந்தவர். என் பிள்ளை கேட்குன்னு சொல்லிட்டு ஆண்டவர் கொடுத்துட்றாரு. சந்தோஷம், வாங்கிட்டாங்க. ஆலயத்தில் வந்து கண்ணீர் விட்டு ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து இந்த ஆசீர்வாதங்களை பெற்ற பின்பு சபைக்கு பை 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 கிடச்சிட்டு, வேலை கிடச்சிட்டு. அதன் பிறகு கார் கிடச்சிட்டு. கார் கிடச்சோன்னா நண்பர்கள் வர ஆரம்பிக்கிறாங்க. அதன் பிறகு வீடு கிடச்சிட்டு, வீட்டுக்குள்ளுக்கு பல காரியங்கள் நடக்கிறது, நண்பர்கள் மூலமாக நடக்கிறது. உண்மையை சொல்லுகிறேன், கர்த்தர் தந்த ஆசீர்வாதத்தை பெருமையாக எண்ணியோ இல்லாவிட்டால் அதை விட்டு விலகி போகிற வேளையில் இன்றைக்கு அநேகர் கதறி கொண்டிருக்கிறாங்க. ஆலயத்தில் வந்து கண்ணீர் விட்டு வாங்கினாங்க, இன்றைக்கு வீட்டிலிருந்து கதறி கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறாங்க. நிர்மூலமான ஒரு ஜீவியம் இன்றைக்கு நான் கேள்விப்படுவது, நான் பார்க்கறது இல்லை, அப்படி தான் இருக்குது. ஏனென்றால் பெருமை, அகந்தை, தீய வழி, புரட்டுவாய் இந்த நிலைமைக்கு கொண்டு போகிறது. சகோதரனே சகோதரியே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறார் என்றால் அந்த ஆசீர்வாதம் உன்னுடைய ஆசீர்வாதம் அல்ல, கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஆமேன். அது உன் ஜீவிய காலம் முழுவதும் இது எனக்கு கர்த்தர் தந்த ஆசீர்வாதம் என்று நினைத்து பெருமை பாராட்டாமல் உன்னை தாழ்த்த 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 தேவனுக்கு முன்பாய் உன்னை தரைமட்டமாக்குற வேளையில் கர்த்தர் உன்னை எல்லாருக்கும் முன்பாய் உயர்த்தி காண்பிப்பார். ஆமேன். நீ என்கிட்ட இருக்க என்பதை நான் மற்றவர்களுக்கு காண்பிப்பேன். நம்முடைய தேவன் வைராக்கியம் உள்ளவர். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது தான், வழிபோக்கனை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம் கிடையாது. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது தான் அவருக்கு பிரியம். பாருங்க, அந்த ஆபிரகாமை பிடிச்சி வெளியே கொண்டு வர்றார் ஆண்டவர். நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, கட்டளை, நீ போ. எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியே வரான். வரும்போது ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை, அவன் சொல்றான், நான் பரதேசி மாதிரி நான் சுத்திட்டு திரிகிறேன், பரதேசி மாதிரி சுத்திட்டு திரிய, எனக்கு புத்திர பாக்கியமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. போதாதைக்கு அவனுடைய மனைவி ஒரு நாள் சிரிக்கிறாங்க, இந்த வயசில் எனக்கு பிள்ளை கிடைக்குமான்னு. சாராள் பாட்டி சிரிக்கிறாங்க. ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்றி எவ்வளவு அவரை ஆசீர்வதித்தார். ஆபிரகாமின் தேவன் என்ன சொன்னாரோ அதை ஆபிரகாமுக்கு கொடுத்தார். நீங்களும் சொல்லலாம், என் தேவன் எனக்கு என்ன சொன்னாரோ அதை எனக்கு அவர் தர வல்லவராய் இருக்கிறார். விசுவாசம் தேவை. விசுவாசத்தில் நாம் வளருகிற வேளையில் பெருமை வேண்டாம், போயிரும் அது. அகந்த வேண்டாம், போயிரும் அது. தீய வழி நம்மளை காப்பாற்றாது. ஏதோ குறுக்கு வழியில் போகிறது காப்பாற்றாது. புரட்டு வாய் நம்மை காப்பாற்றாது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை, நீங்கள் எண்ணிலும் நான் ஆண்டவருக்குள்ளால இருக்கிறேன் சொல்ல முடியுமா? நான் ஆண்டவருக்குள்ளால தான் இருக்கிறேன், இன்றைக்கும் ஆண்டவர்களுக்காக இருக்கிறேன். உலக பார்வைக்கு மற்றவங்க என்ன நினைக்கிறாங்களோ எனக்கு அது தேவையில்லை, உலகம் என்ன நினைக்கிற தேவையில்லை. நான் கர்த்தருக்குள் இருக்கிறேன், கர்த்தருக்குள் காணப்படுகிறேன், கர்த்தருக்குள் ஜீவிக்கிறேன். கொஞ்சம் சிந்தித்து பாருங்க,
கொஞ்சம் நினைத்து பாருங்கள், ஒவ்வொரு காரியங்களையும் நினைத்து பாருங்கள். இன்றைக்கு கர்த்தருக்குள் இருக்கிற அப்படின்னால தான் கர்த்தர் நம்மை அமைதியாய் ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார். ஆமென். எதை குறித்தாவது இருதயத்தில் வேதனை, பாடு, உபத்திரங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் வருகிற வேளையில் தகப்பனை தேடி ஓடுவதில்லை, தாய் தேடி ஓடுவதில்லை, நம்மை உண்டாக்குனவரை தேடி நாம் ஓடுவோம் என்றால் நிச்சயமாய் அதற்கு பதில் உண்டு. நீ என்கிட்ட இருக்க, நீங்கள் என்னிலும், என் வார்த்தைகள் உங்களிலும் இருந்தால் நிலைத்திருப்போம். அசைய மாட்டோம், நிலைத்து இருப்போம். அசைஞ்சு அசைஞ்சு அங்கேயும் இங்கேயும் நம்ம ஓடவே மாட்டோம். அந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்க்கிற வேளையில் அநேக காரியங்களை நிலைத்திருங்கள், நிலைத்திருப்பீர்கள் அப்படின்னு அந்த வார்த்தைகள், நிறைய வார்த்தைகள் அங்கே வருகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு இந்த காலை வேளையில் கேட்கிற கேள்வி தான், நிபந்தனையின் தேவன் சொல்கிறார், நீ ஏங்கிட்டவா, உனக்கு நீ எதை கேட்குறியோ அது உனக்கு செய்யப்படும். ஒரே ஒரு வார்த்தை, நீ ஏங்கிட்டவா, நீ என்னை நோக்கிப்பார், நான் உனக்கு அதை செய்கிறேன். அந்த உன்னத பாட்டில் வருது இல்லை, என்னை இழுத்து கொள்ளும் உமக்கு பின்னே ஓடி வருவேன் என்று சொல்லவில்லை, ஓடி வருவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே என்னை இழுத்துட்டீர், நான் இன்னைக்கு ஆலயத்தில் இருக்கேன், என் குடும்பமும் உமக்கு பின்னால ஓடி வரணும். ஆமேன். சொன்னார்ல, நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு சொல்லுகிறேன், நீங்கள், நான் ஆண்டவருக்குள்ளே இருந்தானா என் குடும்பமும் ஆண்டவருக்குள்ளாலே இருக்கணும். ஒரு அல்லேலூயா. என் தலைமுறை ஆண்டவருக்குள்ளாலே இருக்கணும். ஆமேன். என் தலைமுறை ஆண்டவருக்குள்ளாலே இருக்கணும். ஏனென்றால் இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அழைத்து செய்யப்படும் என்று சொன்ன, உங்ககிட்ட இல்லையா, அது உனக்கு செய்யப்படும், செய்யப்படும், செய்யப்படும். அவர் நம்முடைய ஏழ்மையை பார்க்கிறார், நம்முடைய தாழ்மையை பார்க்கிறார், நம்முடைய நிலைமையை பார்க்கிறார், அனுதினமும் நான் வடிக்கிற கண்ணீரை பார்க்கிறார். கர்த்தருடைய நாமத்தினால் சொல்கிறேன், தேவனுக்கு முன்பாய் கண்ணீர் வடிக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் ஒரு நாளும் அவர்கள் கதறவே மாட்டார்கள். ஆமேன். கண்ணீர் வடிப்பதற்கும் கதறுதலுக்கும் வித்தியாசம் உண்டு. ஐயோ எனக்கு யாரும் இல்லையே, என்னை காப்பாற்ற ஒருவரும் இல்லை, இதுதான் கதறுதல். கண்ணீர் வடிப்பது எப்படி? ஆண்டவரே நீர் இருக்கிறீர், ஆண்டவரே நீர் பார்த்து கொள்வீர், ஆண்டவரே நீர் செய்து முடிப்பீர், ஆண்டவரே. அது எவ்வளோ அமைதியாக சொல்கிறாங்க பார்த்தீங்களா? ஐயோ என்கிற கூக்குரல் எங்கே இருக்கிறது, ஆனால் அமைதியாக சொல்வது எங்கே இருக்கிறது? பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையின்படி சொல்லுகிறேன், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவாது உங்களுக்கு செய்யப்படும். செய்யப்படும். 1 யோவான் 2:17 சொல்லப்பட்டிருக்கிறது. 1 யோவான் 2:17 எடுத்தவர் வாசிக்கலாம். உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போகும். உலகமும் அதன் இச்சையும், மானுஷன் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை ஒழிந்து போம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிற நீங்கள் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பீர்கள். வசனத்தின்படி நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவருடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். இந்த மாம்சத்தின்படி செய்யாதீர்கள், உங்கள் கண்களின் இச்சையின்படி செய்யாதீர்கள், ஜீவனத்தின் பெருமையின்படி செய்யாதீர்கள். இதெல்லாம் ஒழிந்து போகும். ஆனால் என் தேவனுடைய சித்தம் எதுவோ அது என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். அதன்படி செய்கிறவன் நிலைத்திருப்பான். ஒரு வசனத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நீங்கள் என்னிலும் என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, 1 பேதுரு 3:10-11, 1 Peter chapter 3 verse 10 and 11. 1 பேதுரு 3:10-11. ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறோம். நம்ம அப்படி தானே இருக்கிறோம். ஒரு ஆமேன். நல்ல நாட்களை காணணும். இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து, நாவையும் உதடுகையும் காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதான பிரபுவை தேடி அதை பின்தொடர கடவன். ஆமேன்.
நம்ம எல்லாரும் அதான் விரும்புகிறோம். ஜீவனை விரும்பி என் காலம் முழுவதும் நல்ல நாளாக இருக்கணும்னு நம்ம விரும்புகிறோம். விரும்புவதில் தவறே கிடையாது, தவறே கிடையாது. ஆனால் அந்த ஜீவனை விரும்பி நல்ல நாட்கள் வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் நாவையும் உதடுகளையும் மற்ற காரியங்களுக்கு விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். சொல்வதோடு மட்டுமல்ல, நீ நன்மை செய், சமாதான பிரபுவை தேடி அவரை பின் தொடர்ந்து கொள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போமா? நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம், கண்களை மூடி. அன்பானவர்களே, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். நீ என்னிலும் என் வார்த்தையிலும் நீ நிலைத்திருந்தால் நீ கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். செய்யப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கொஞ்சம் சிந்தித்து பாருங்க, கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. பிரியமானவர்களே, தேவனுக்குள் அன்று உன் வாழ்வில் தேவ பயம் இருந்தது. நீ கட்டளைக்கு கீழ்ப்படிந்தாய். ஜெப ஜீவியம் உன்னிலும் உன் குடும்பத்திலும் காணப்பட்டது. உன் வீட்டில் தேவனை மகிமைப்படுத்தும் சத்தம் தொனித்தது. நீ சென்ற ஆலயத்தில் கர்த்தர் உன்னை அலங்காரமாய் வைத்திருந்தாரே. உன் ஆலயத்தில் நீ தேவனை மகிமைப்படுத்தினாய், தேவனுக்கு ஊழியம் செய்தாய். தேவனுக்குள் காணப்படுகிற அநேக குடும்பங்களை கர்த்தர் உனக்கு ஈவாய் கொடுத்தார். பரிசுத்த நாளை பரிசுத்தமாய் ஆசரித்தாய். சிந்தித்து பாருங்கள், நினைத்து பாருங்கள். பரிசுத்த நாளில் ஆலயம் சென்று துதித்து ஜெபித்து கர்த்தரின் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு ஆசீர்வாதத்தோடு வீட்டிற்கு வந்து உன்னை அந்த வாரம் முழுவதும் கர்த்தர் மன்னாவினால் போஷித்து உன் குடும்பத்தில் சமாதானம், சந்தோஷம், சுகம், செழிப்பு, ஐஸ்வர்யம், சுக வாழ்வு எல்லாவற்றையும் கர்த்தர் தந்து சம்பாதிக்கக்கூடிய பலனை தந்தாரே, தந்து உன்னை ஆசீர்வதித்தாரே. ஒரு கேள்வி கேட்கிறேன், உங்களை பார்த்து தான் கேட்கிறேன். இப்படிப்பட்ட நன்மைகளை எல்லாம் பெற்ற நீ இன்றைக்கு இவைகளெல்லாம் மறந்து விட்டு மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, சீர்கெட்டவர்களின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செவி கொடுத்து மதிகேடான வார்த்தைகளை கேட்டு பிசாசுக்கும் கேட்டின் மகனுக்கும் அடிமையாக்கி உன் முகத்தில் காணப்பட்ட தேவ பிரசன்னத்தை இழந்து உன்னில் ஊற்றப்பட்ட அபிஷேகத்தை விட்டுவிட்டு குடும்பத்தில் சமாதானம், சந்தோஷம் இழந்து மனிதனாக அல்ல, ஒரு தேவ பிள்ளையாக அல்ல, பிசாசின் அதிகாரத்துக்குள்ளும் அவன் கிரியைகளுக்கும் அடிமையாய் காணப்படுகிறாய் அல்லவா? ஆண்டவர் கேட்கிறார், ஒரு நாள் நீ என்னிலும் என் வார்த்தை உன்னிலும் நிலைத்து இருந்தது. நீ கேட்டவைகள் எல்லாவற்றையும் நான் உனக்கு கொடுத்தேன். ஆனால் உலகத்தில் உள்ளவைகளும் நீ அன்பு கூர்ந்து ஓரபா ஷல கவாத்துர் அந்தரபா கனமனரபா பின்மாற்றத்துக்கு நேராய் சென்று இன்றைக்கு அலைந்து கொண்டிருக்கிறாயே. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் பெருமையும் அகந்தையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன் என்று சொன்னாரே. தீமையை வெறுப்பதுதான் கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்பதை அறிந்தும் கூட பரிதாபமான நிலைமைக்கு நேராக சென்றாயே. இந்த 8வது மாதத்தின் ஆரம்ப நாளில் என் அருமை சகோதரி, நீ எப்படி இருக்கிறாய்? உன் குடும்பம் எப்படி இருக்கிறது? உன் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? சிந்தித்து பார்த்தாயா? உன் வீட்டில் காணப்பட்ட ஐஸ்வர்யம் எல்லாம் தேவன் தந்ததல்லவா? உன் சரீரத்தில் காணப்படுகிற சுகம் எல்லாம் தேவன் தந்ததல்லவா? ஆலயத்தை மறந்தாய், ஆராதனையை மறந்தாய். ஏதோ கடமைக்கு ஒரு ஆலயம், கடமைக்கு ஒரு ஆராதனை.
கடமைக்காக சில காரியங்களை தேவனுக்கு செய்து கொண்டிருக்கிற என் சகோதரனே சகோதரியே, கர்த்தர் உன்னை அழைக்கிறார். கர்த்தர் உன்னை அழைக்கிறார். நீ ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று விரும்பினால் இந்த காலை வேளையில் கர்த்தர் உன்னை நோக்கி பார்க்கிறார். நோக்கி பார்க்கிறார். அவரை நோக்கி பார். உலகத்தை பாராதே. உலகத்தில் உள்ளவர்கள் அன்பு கூறாதே. உலகமும் அது நிச்சயம் ஒழிந்து போகும். தேவனின் சித்தப்படி செய்த நாளெல்லாம் நீ ஆசீர்வாதமாய் காணப்பட்ட. கர்த்தர் பேசுகிறார். உன்னை பார்த்து தான் பேசுகிறார். உன்னை பார்த்து தான் கேட்கிறார். உனக்குள்ளே ஒரு மரண பயம் வந்து கொண்டிருக்கிறது அல்லவா? இல்லை என்று சொல்ல முடியாதே. சொல்ல முடியாதே. உன் சரீரத்தை அசைக்க முடியாமல் படுக்கையிலே கிடக்கிறாயே. பேச முடியாதபடி உன் நாவு இழுக்கப்பட்ட சூழ்நிலையிலே காணப்படுகிறதே. உன்னை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை கவனிக்க முடியாதபடி எங்கேயோ இடத்தில் உன்னை போட்டிருக்கிறார்களே. எப்படி இருந்தாய்? உன் இருதயத்தில் இருந்த மகிழ்ச்சி எங்கே? உன் இருதயத்தில் இருந்த சமாதானம் எங்கே? உன்னை சுற்றி இருந்த தேவ பிள்ளைகள் எங்கே? எதற்கு எதிராக நீ எழும்பினாய்? உன் கண்களிலே ஒளி இழந்து கடைசி சொட்டு கண்ணீருக்கு நீ உன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறாயே. இதற்காகவா கர்த்தர் இந்த தேசத்தில் உன்னை கொண்டு வந்து ஆசீர்வதித்தார்? நீ இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருப்பது தேவனுக்குள் அல்ல, நீ உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். கைவிடப்பட வேண்டிய ஒரு நேரத்துக்கு நேராய் வந்து கொண்டிருக்கிறாய். கைவிடப்பட்டு கொண்டிருக்கிறாய். உலகத்திலும் உலகத்தினால் உண்டானவைகளிலும் மாயையிலும் அக்கிரமத்திலும் பாவத்திலும் மாம்ச இச்சைகளிலும் தேவனிடத்திலிருந்து எச்சரிப்பு வருது. சகோதரனே, சகோதரனே, சகோதரியே, நீ மனம் திரும்பும்படியாய் கர்த்தர் அழைக்கிறார். நீ என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்த போது எவ்வளவோ மேன்மைகளை நான் செய்தேனே, எவ்வளவோ ஆசீர்வாதங்களை கொடுத்தேனே. உன்னை பார்க்கிறவர்கள் பயந்து போகும்படியாய் ஏனென்று கூட ஒரு கேள்வி கேட்க முடியாமல் தலை நிமிர்ந்து உன்னை நடக்க பண்ணினேனே. இன்றைக்கு நீ எங்கே இருக்கிறாய்? எந்த இடத்தில் இருக்கிறாய்? மறைந்திருக்கிறாயோ? உன்னை பார்க்க ஒருவர் வரவில்லையே. யார் யார் எங்கே என்று கேட்கிறாயே. கதறிக் கொண்டிருக்கிற ஒரு காலத்துக்கு நேராயலவா வந்திருக்கிறாய். தேவனை அறிந்தும் தேவனை மறுதலித்தும் உன் மாம்சத்தை நீயே கரைப்படுத்தி உன் கண்களால் காணப்பட்ட அழிவிலே நடந்து ஜீவனத்தின் பெருமையை பேசிக் கொண்டிருந்த சகோதரனே, கர்த்தர் உன்னை அழைக்கிறார். சகோதரியே, கர்த்தர் உன்னை அழைக்கிறார். இது ஒரு எச்சரிப்பின் காலம், எச்சரிப்பின் நேரம். ஆண்டவரை பார்த்து மனம் திரும்பு. என்னை மன்னியும் அப்பா என்று ஒரு வார்த்தை சொல்லு. நீ கேட்டுக்கொள்வது எதுவோ அது உனக்கு செய்யப்படும். கேட்டுக்கொள்வது எதுவோ அது உனக்கு செய்யப்படும். நீ ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று விரும்பினால் ஓடோடி வா. இயேசு உன்னை அழைக்கிறார். இயேசு உன்னை அழைக்கிறார். இயேசு உன்னை அழைக்கிறார். 8வது மாதத்திலிருந்து இந்த ஆண்டு முடிவதற்குள்ளாய் எத்தனையோ சம்பவங்கள் உலகத்தில் நடக்கப் போகிறது. கர்த்தர் கேட்க சொல்லுகிறார். ஒரு காலத்தில் அவன் வீட்டில் துதியின் சத்தம் எழும்பினதே, இன்றைக்கு என்ன சத்தம் எழும்பிக் கொண்டிருக்கிறது என்று கர்த்தர் கேட்க சொல்லுகிறார். ஆண்டவர் பேசுவதைத்தான் உங்களோடு கருத்தாய் கேட்கும்படியாய் கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் கேட்கிறார். சிந்தித்துப்பார், சிந்தித்துப்பார். யார் உனக்கு உதவி செய்தார்கள்? யார் உன்னை கரையேற்றி விட்டார்கள்? யார் உன்னை கரம் பிடித்து நடத்தினார்கள்? நான் அல்லவோ என்று கர்த்தர் உரைக்கிறார். நான் அல்லவோ உன்னை இம்மட்டுமாய் என் கருத்துக்குள்ளே வைத்திருந்தேன், காயங்களுக்குள் வைத்திருந்தேன். நீ எங்கிருக்கிறாய்? இல்லாமல் போகும் இந்த உலகத்தின் மீது, அழிந்து போகும் இந்த உலகத்தின் மீது உன் கண்களை திருப்பி இன்றைக்கு எல்லாவற்றிலுமிருந்து விடுபட்ட ஒரு நிலைமையிலே காணப்படுகிறாயே. தனிப்பட்ட ஒரு நிலைமையிலே காணப்படுகிறாயே. இன்னமும் உனக்குள்ள அந்த பெருமை, இன்னமும் உனக்குள்ள அந்த ஜீவனத்தின் பெருமை இருக்கிறதோ, அகந்தை காணப்படுகிறதோ, தீய வழியையும் மற்றவர்களை குறித்து புரட்டு வாயும் உடையவனாய் காணப்படுகிறாயோ, கர்த்தர் எச்சரிக்கிறார். இந்த 8வது மாதம் முதல் வாரத்தில் கர்த்தர் எச்சரிக்கிறார்.
ஆண்டவரை நோக்கிப்பார். ஆண்டவரிடத்துக்கு வா. இயேசு உன்னை அழைக்கிறார். இயேசு உன்னை அழைக்கிறார். பொல்லாப்பை விட்டு நன்மை செய்து சமாதானத்தை தேடி, இந்த சமாதான பிரபுவை தேடி அவருக்கு பின்தொடர். பின்தொடர்ந்தால் நீ அவருக்குள் இருப்பாய், நிலைத்திருப்பாய். அவருடைய வார்த்தைகள் உனக்குள் நிலைத்திருக்கும். நீ கேட்டுக்கொள்வது எதுவாது உனக்கு செய்யப்படும். என் அருமை சகோதரனை, சகோதரியே, இயேசு உன்னை அழைக்கிறார். சரீரமெல்லாம் அழுகி போன நிலைமையிலே காணப்பட்ட ஒரு நாகமான் தேவ மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு சொன்னான், என் ஊர்ல இதை விட பெரிய நதி உண்டு, சுத்தமான நதி உண்டு. இவர் சொல்லுகிற நதியில் தான் நான் மூழ்க வேண்டுமோ? அவன் கூட இருந்த அவனுடைய தளபதி ஒருவன் சொல்லுகிறான், உன்னை தண்ணீரில் 7 தடவை மூழ்கிதானே எழச் சொல்லுகிறார். இதற்கு ஏன் பெருமை, அகந்தை உனக்கு வருகிறது? என் அருமை சகோதரி, சகோதரியே, அவன் மூழ்கி எழுந்தான். அவனுடைய சரீரம் சிறு பிள்ளையின் தோல் போல, சரீரம் போல மாறினதாம். எனக்கு கேட்கிறாய், ஆண்டவட்டவா, அவர் பாவின்னு நினைக்க மாட்டார். ஒரு சிறு பிள்ளையை போல உன்னை ஏந்திக்கொள்ள அவர் வாஞ்சியோடு காணப்படுகிறார். ஒரு பன்றி தின்கிற தவிட்டினால் தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்த ஒரு மகன் அந்த பன்றியோடு பன்றியாய் வாழ்ந்ததை விட்டு வெளியே வந்த வெளியில் அவன் தகப்பன் முதலாவது செய்தது அவனை முத்தமிட்டு கட்டி அணைத்தானாம். இது கிருபையின் காலம். உன் பழமையை நீ நினைத்துப்பார். எவ்வளவு ஆசீர்வாதமாயிருந்தாய், எவ்வளவு மேன்மையாயிருந்தாய். உனக்காக ஜெபிக்க ஒரு ஊழியக்காரன், உனக்காக ஜெபிக்க ஒரு திருச்சபையின் மக்கள் கர்த்தர் உனக்கு கொடுத்திருந்தாரே. எவ்வளவு மேன்மையான இடத்துல கர்த்தர் உன்னை வைத்திருந்தார். தேவனுடைய சித்தத்தின்படி அன்றைக்கு செய்தா, இன்றைக்கு யாருடைய சித்தம் உன் வாழ்க்கையிலே கிரியை செய்கிறது? என்ன கிடைத்தது? என்ன செய்யப்பட்டது? என்ன செய்யப்பட்டது? இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பித்து அந்த பாவம் பூர்ணமாகி ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. கர்த்தர் அழைக்கிறார், கர்த்தர் அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். மனம் திரும்ப 7 மாதங்களை கொடுத்தார். ஆனால் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினால பலிபீடத்திலிருந்து சொல்லுகிறேன், 8வது மாதம் முதல் 12வது வரைக்கும், 12வது மாதம் முடிவது வரைக்கும், இந்த வருஷம் முடிவது வரைக்கும் நடக்க போகிற சம்பவங்கள், நடக்க போகிற காரியங்கள் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். உன் காதுகளில் அது விழுமாயின் அது நற்செய்தி அல்ல, அது துர்ச்செய்தியாய் மாறிக்கொண்டிருக்கிறது. இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். உன்னை சுத்தமாக்கிட மீட்பரின் இரத்தம்தான், மன்னிப்பை பெற்றிட மீட்பரின் இரத்தம்தான். என்னை சுத்தமாக்கிட மீட்பரின் இரத்தம் தானே, மன்னிப்பை நான் பெற்றிட மீட்பரின் இரத்தம் தானே. ஓமை யாம் ஜீவ நதி, பாவம் போக்கும் நதி, வேறு நதியை அறியேன், இயேசுவின் இரத்தம் தானே, என் இயேசுவின் இரத்தம் தானே. எல்லாரும் ஜெபிப்போமா? நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நிலைத்திருப்பேன் ஆண்டவரே என்று ஆண்டவருக்கு முன்பாய் ஆண்டவருடைய மாம்சத்தின் மூலமாக இரத்தத்தின் மூலமாகவும் உங்களை திடப்படுத்திக் கொள்ளுங்கள், பலப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். கர்த்தர் நிலைத்திருக்க வைத்து உங்களை உங்கள் சந்ததிக்கு ஆசீர்வாதமாய், உங்கள் தலைமுறைக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார்.
நிச்சயம் தேவன் செய்வார். நீங்கள் இருக்கிற நிலைமையை பார்க்காதீர்கள், பார்க்கவே வேண்டாம், நினைக்கவே வேண்டாம். கர்த்தர் சொல்லியிருக்கிறார் 8வது மாதத்தில், நீ என்கிட்ட நிலைத்திரு, என் வார்த்தையில நிலைத்திரு, நீ கேள், அது உனக்கு செய்யப்படும் என்று எழுதி தந்திருக்கிறார். அவர் வாக்கு மாறாதவர், அவர் உண்மை உள்ளவர். இன்றைக்கும் கூட அந்த ஆண்டவருடைய மாம்சத்தை இரத்தத்தையும் நாம் பருகுகிற வேளையிலே, அது நமக்கு சொந்தமாக்கி கொள்கிற வேளையிலே, என்னை சுத்தமாக்கும் ஆண்டவரே, நான் மன்னிப்பை பெற்றிட உம்முடைய இரத்தத்தினால் என்னை சுத்தமாக்கும் ஆண்டவரே. ஜெபத்தோடு நாம் கேட்போமா? நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு விசை கூட நாங்கள் உம்மை கண்ணோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுக்கு ஒத்தாசை தன் பர்வதமே, உம்மை நோக்கி பார்க்கிற வேளையிலே எங்கள் குடும்பத்திலே, எங்கள் தனிப்பட்ட ஜீவியத்திலே, எங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் மகிமையான காரியங்கள் நீ செய்ய போகிறீர் என்பதை அறிந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய மாதம் எங்களுக்கு ஒரு விசேஷித்த மாதமாக இருக்கிறபடினால, இந்த புதிய மாதத்தில் நாங்கள் எங்களையே முழுமையாக உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுத்துருக்கிறபடினால, என் தேவனாகிய கர்த்தர் மகிமையான காரியங்களை கர்த்தர் எங்களை செய்ய போகிறீர். அதற்காக நமக்கு நன்றி ஆண்டவரே. செய்யப்படும் என்று சொன்னீரே, அப்படியே நீ செய்து முடித்து உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் ஆசீர்வதியும், கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். ஒவ்வொரு மேலும் உம்முடைய கருத்தை வைத்து நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு மேலும் உம்முடைய கருத்தை வைத்து ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதித்து மகிமையான காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். தகப்பனே, இவர்கள் மூலமாய் இனி இவர்கள் தலைமுறை ஆசீர்வதிக்கப்பட போகிறதற்காய் ஸ்தோத்திரம். இவர்கள் மூலமாய் தலைமுறை ஆசீர்வதிக்கப்பட போகிறதற்காக நமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த தேவ செய்தியின் மூலமாய் என் ஜனத்தின் இருதயத்திலே ஆண்டவரே நீர் பேசியிருக்கிறீர். அதற்காக நமக்கு நன்றி. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பெரிய காரியங்கள் செய்யும். இயற்கையினால் எந்த கஷ்டம் நஷ்டம் வரவிடாதையும், வேலை செய்கிற ஸ்தலத்தை ஆசீர்வதியும், வேலைகளை ஆசீர்வதியும், கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியும். உம்முடைய நாமத்தை உயர்த்தும் கர்த்தாவே. தீங்கான காரியங்கள், தீமையான காரியங்கள் ஒன்றுமுடைய எண்ணங்களில், சிந்தனைகளில் கண்களுக்கு முன்பாய் அனுமதிக்க விடாதே ஆண்டவரே. இரத்தத்திலும் இரத்த கோட்டையிலும் கர்த்தர் மூடி மறைத்து நீர் பாதுகாத்துக் கொள்ள முடியாது ஜெபிக்கிறேன். சகல துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறேன். இயேசுவின் இரத்தத்துக்குள் ஆள்களை ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமீன். இருதயத்தின் மீது கருத்தை வைத்து சத்தமாக சொல்லுவோமா? கர்த்தர் பெரிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். விசுவாசத்தோடு சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.